ஆமாம், இலங்கை இருக்கின்ற நிலைமை என்பது நிச்சயமாக இலங்கை அதாவது டிஃபால்ட் என்கின்ற தன்னால் இயலாத நிலைக்கு சென்ற பொழுது கை கொடுத்து தூக்கிவிட்ட தரப்புகளாக இந்தியா மற்றும் சீனா மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியன இருக்கின்றன. போர் நிறுத்தப்பட வேண்டும், போர்கள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த போர்கள் நிறுத்தப்பட்டால் நிச்சயமாக பொருளாதாரம் என்பது திரும்ப முயற்சி பெறும். இந்த அமெரிக்காவின் பொருளாதாரம் அந்த அளவிற்கு மந்தமாகி செல்கின்றது என்பதையும், அது கட்டுக்கடங்காத அல்லது கட்டுப்பாடற்ற அல்லது திட்டமிடாத செயற்பாடுகளில் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றது என்பதையும், குறிப்பாக தனது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சரிவர பார்க்க முடியாத ஒரு நாடாக அமெரிக்கா இருந்து கொண்டு $95 பில்லியன் வேறு நாடுகளில் இடம்பெறும் போர்களுக்காக, அதாவது குறிப்பாக உக்ரைன், இஸ்ரேல் மற்றும் தாய்வான் 3 நாடுகளுக்குமான இராணுவ உதவிகளுக்கான தொகையாக வழங்கி இருப்பது என்பது அதன் போக்கு குறித்த பல சந்தேகங்களையும் இந்த பொருளாதார வல்லுநர்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது. என்றால் அமெரிக்கா தொடர்ந்து இவ்வாறாக கட்டுப்பாடற்ற செலவினங்களை செய்வதாக இருந்தால், அது செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு பொருளாதார முடக்க நிலைக்கு செல்லும் என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் அபி, வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் ஒரு முறை உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினமும் நிகழ்ச்சிகள் அமையவிருக்கின்ற கேட்கப்படுகின்ற முதலாவது கேள்வி என்னவென்றால், உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் அமெரிக்காவை அதனது பொருளாதார நெருக்கடி குறித்து எச்சரித்ததாக இன்று செய்தி வெளியாகியிருக்கின்றது. இது பற்றி சற்று கூறுங்கள் விரிவாக. ஆமாம், இது ஏற்கனவே வெளிவந்த செய்தியாக இருந்தாலும் இன்று அது முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கலாம். உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் அமெரிக்கா தொடர்ந்து இவ்வாறாக கட்டுப்பாடற்ற செலவினங்களை செய்வதாக இருந்தால், அது செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு பொருளாதார முடக்க நிலைக்கு செல்லும் என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இன்னும் சில ஆண்டுகளில் அமெரிக்காவின் கடன் அல்லது அமெரிக்கா செலுத்த வேண்டிய பணம் என்பது பாரிய அளவில் இருக்கும் என்பதைத்தான் அவர்கள் குறிப்பாக மையப்படுத்தி, இவ்வாறாக செல்வது என்பது நிச்சயமாக அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு ஒரு பலத்த இடியாக அமையும் என்று, அத்தோடு அவர்கள் இந்த 3 நாடுகளை முனைத்து சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக சீனா, இத்தாலி மற்றும் இங்கிலாந்து, இந்த நாடுகளும் இவ்வாறான அபாயத்தில் இருப்பதாகவும், அதிலும் அமெரிக்கா அதிக அளவில் இவ்வாறாக ஒரு பண முடக்க நிலைக்கு அல்லது பொருளாதார மந்த நிலைக்கு செல்வதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும் என்றால், அது தாராளமாக செலவழித்து வருகின்ற தேவையற்ற செலவினங்கள் தான் அதற்கான காரணமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக தனது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சரிவர பார்க்க முடியாத ஒரு நாடாக அமெரிக்கா இருந்து கொண்டு $95 பில்லியன் வேறு நாடுகளில் இடம்பெறும் போர்களுக்காக, அதாவது குறிப்பாக உக்ரைன், இஸ்ரேல் மற்றும் தாய்வான் 3 நாடுகளுக்குமான இராணுவ உதவிகளுக்கான தொகையாக வழங்கி இருப்பது என்பது அதன் போக்கு குறித்த பல சந்தேகங்களையும் இந்த பொருளாதார வல்லுநர்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் 2 தடவைகள் இது பண முடக்க நிலைக்கு சென்றிருந்தது. 2008ஆம் ஆண்டு அளவில் நடைபெற்ற அந்த உலகமாக நடைபெற்ற இந்த பொருளாதார நெருக்கடியில் அதீதமாக பாதிக்கப்பட்ட நாடாக அமெரிக்கா இருந்திருந்தது. அதன் பிறகு இப்பொழுது நடைபெற்ற இந்த பேரிடர் தொற்று காலத்திலும் பெரும் பாதிப்புக்குள்ளான நாடு அல்லது அதிக மக்கள் இறந்த நாடு எது என்றால் அது அமெரிக்கா என்று கூறுகின்ற அளவிற்கு அதனுடைய நிலைமை இருந்திருந்தது. ஆனால் அதிலிருந்து மீண்டு வருகின்ற பொழுது இந்த பணத்தை அச்சிடுவதன் மூலம் இந்த அதாவது இந்த தங்கத்திற்கு நிகராக பணத்தை அச்சிடுவது போன்ற செயற்பாடுகளில் இருந்து விலகி தேவைக்கு ஏற்றவாறு தங்களுடைய பணத்தை வெளியிடுவது, அதற்காக அவர்கள் இந்த பொண்ட் எனப்படும் இந்த திட்டங்கள் எல்லாம் விற்பார்கள் மத்திய வங்கியினூடாக. அவ்வாறான நிலைமைகளை எல்லாம் செய்து அவர்கள் வருகின்ற பொழுதும்
கடந்த வருடம் அவர்களுக்கு ஏற்பட்ட விழுக்காடு அல்லது துண்டு விழு தொகை இந்த வருடத்தின் 6 மாதத்திலேயே ஏற்பட்டு விட்டது. அவர்களுடைய அந்த பிஸ்கல் இயர் என்கின்ற வருடம் அக்டோபரில் தொடங்கி செப்டம்பரில் முடிவடையும். அதன் பிரகாரம் கடந்த வருடம் அவர்கள் 1.7 ட்ரில்லியன் என்று நினைக்கின்றனர் அவ்வாறான தொகையை அடைந்திருந்தார்கள். அந்த தொகையை இப்பொழுது 6 மாதத்திற்குள்ளே அடைந்து விட்டார்கள். எனவே அது ஒரு பாரிய விழுக்காடாக அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மிகவும் ஒரு விழுக்காடான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதனைத்தான் உலக வங்கியும் இந்த சர்வதேச நாணய நிதியமும் அமெரிக்கா இது தொடர்பான ஒரு கட்டுப்பாட்டுக்கு வராவிட்டால் அது இந்த உலகமயமான பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றுதான் கூறியிருக்கின்றார்கள். அதுதான் இங்கே அடுக்கோடிட்டு நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். உலக ரீதியாக இது ஒரு பொருளாதார விழுக்காட்டை ஏற்படும் என்றால் இது இந்த செயின் ரியாக்ஷன் என கூறப்படுகின்ற நடவடிக்கை. இவர்கள் வியாபாரங்களை வைத்திருக்கின்ற நாடுகள், ஏற்றுமதி இறக்குமதிகளை செய்கின்ற நாடுகள் மற்றும் அந்த டாலர் தான் இப்பொழுது உலகின் அதாவது இந்த சர்வதேச வர்த்தகத்திற்கான நாணயமாக இருக்கின்றது. பல நாணயங்கள் அதற்கு ஈடாக வர முயன்றால் கூட அதனை இன்னும் நெருங்க முடியவில்லை. அவ்வாறான நிலையில் இந்த அமெரிக்கா இந்த விடயத்தில் அவதானமாக செயற்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த 2 நிறுவனங்களும் விடுத்திருக்கின்றன. அது நிச்சயமாக ஒரு முக்கிய கவனிப்பை பெறுகின்றது. ஏனென்றால் அமெரிக்காவின் பொருளாதாரம் அந்த அளவிற்கு மந்தமாகி செல்கின்றது என்பதையும் அது கட்டுக்கடங்காத அல்லது கட்டுப்பாடற்ற அல்லது திட்டமிடாத செயற்பாடுகளில் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றது என்பதையும் அவர்கள் அந்த தங்களுடைய அந்த அறிக்கையில் மறைமுகமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. இவ்வாறு இருக்க உலக நாடுகளும் வளர்ந்து வரும் நாடுகளும் தான் இவ்வாறு பொருளாதார சிக்கல்களுக்கு தள்ளப்படுவதும் அது சம்பந்தமாக இந்த சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கிகள் அறிவித்தல் விடுப்பதும் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அறிந்த ஒரு விடயம் தான். ஆனால் இப்படியாக இந்த வளர்ந்த நாடுகளில் கூட இந்த நிலைமை மாறுவதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் நாங்கள் இப்ப சீனாவை எடுத்து பார்த்தோமானால் சீனா கூட பல நாடுகளுக்கும் சென்று முதலிட்டு அவர்களுடைய உதவி திட்டங்கள் மூலம் அபிவிருத்தி திட்டங்கள் போன்றவற்றை எல்லாம் மேற்கொண்டு தங்களுடைய அந்த சில்க் ரோட் என்கின்ற திட்டத்தை கொண்டு வருவதற்காகவும் அதே போல புகையிரதம் மூலம் ஒரு ஐரோப்பாவை அடைகின்ற திட்டம் ஒன்று அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தாலும் கடைசியில் இத்தாலி அதற்கு நங்காததால் அது முறிவு நிலைக்கு சென்று விட்டது. அவ்வாறான பல திட்டங்களை கொண்டு வந்து பல பில்லியன் டாலர்களை இவ்வாறான திட்டங்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தது. இப்பொழுது அவர்களுடைய நிலைமை என்பது சற்று கவலைக்கிடமாக இருக்கின்றது என்றால் அங்கே உள்ள வீட்டு சந்தைகள் எல்லாம் விழுந்து விட்டன. நகரங்கள் நிர்மாணிக்கப்பட்ட நகரங்கள் எல்லாம் சில நகரங்கள் மக்களே இல்லாத இடங்களாக மாறிவிட்டன. அதைவிட பெரிய பாரிய நகர்ப்புறங்களில் இருந்தெல்லாம் மக்கள் புலம்பெயர்ந்து செல்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதிலும் விட அவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் சற்றே 2-3-10 ஆண்டுகளுக்கு முதலாக அவர்கள் ஒரு பிள்ளையைத்தான் ஒரு குடும்பம் பெற வேண்டும் என்று சனத்தொகையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக செய்த திட்டம் ஒன்று இப்பொழுது அவர்களுடைய சனத்தொகை வளர்ச்சியில் அந்த குறைவை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறான காரணங்கள் ஒரு சீனாவுக்கான உதாரணம். அதே போல இங்கிலாந்து கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. எவ்வாறு சொன்னால் இந்த பொருளாதார நெருக்கடியில் அதாவது இவர்கள் காரணம் காட்டிய நாடுகளில் ஒன்றாக மாறி இருக்கின்றது என்றால் அவர்களுடைய பொருளாதாரம் கூட அவ்வாறு அவர்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிந்த பிறகு அந்த நடைமுறையின் மூலம் அவர்கள் அந்த திட்டத்தில் இருந்து வெளியேறிய பிறகு அவர்களுடைய பொருளாதாரம் என்பது மந்த நிலையை அடைவதுடன் அவர்கள் அதிக அகதிகளை இருக்கின்ற நாடாக கூட மாறி இருக்கின்றார்கள். அல்லது அகதிகளின் அதிக பிரசன்னத்தால் அது ஒரு பல்கலாச்சார தேசமாக மாறி அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக தேவையுள்ளனவாக அல்லது அதிக கொடுப்பனவுகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டியதாக கூட மாறி இருக்கின்றது. அவ்வாறான நிலைமைகள் என்பது இந்த முதலாய நாடுகளில் ஏற்படுவது என்பது அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மத்திய வங்கி மற்றும் மத்திய வங்கியுடன் இணைந்த பொருளாதார நிபுணர்கள் போன்றவர்கள் எல்லாரும் இருந்தால் கூட இவ்வாறான செயற்பாடுகள் அரசியல்வாதிகள் காரணமாக கூட இடம்பெறும். ஆனால் அவர்கள் கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கப்பதில்லை. இப்பொழுது அமெரிக்காவை பொறுத்தவரையில் சென்ட்ரல் ரிசர்வ் என்று கூறுவார்கள். அவர்களிடத்தில் ஒரு 680 PhD அதாவது கலைமாமணி பொருளாதார நிபுணர்கள் பணியாற்றுகின்றார்கள்.
ஆனால் அவர்கள் அங்கே இருக்கின்றார்களா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவின் செயற்பாடுகள் இருக்கின்றது என்றால் அவர்கள் எதனையுமே கண்டுகொள்ளாமல் செயற்படுத்துகின்றார்கள். அது போன்றுதான் இங்கே கனடாவின் மத்திய வங்கியில் கூட பல நூற்றுக்கணக்கான பொருளாதார நிபுணர்களும் அவர்கள் கலைமானிகளும் கூட இருக்கின்றார்கள், அந்த டாக்டரேட் பட்டம் பெற்றவர்கள் கூட. ஆனால் அவர்கள் எல்லாம் இந்த தேவையான நேரத்தில் தகுந்த ஆலோசனைகள் வழங்குகின்ற ஒரு சக்தியாக மாற வேண்டிய சந்தர்ப்பத்தை தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த பணவீக்கம் என்பதை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இது மற்ற நாடுகளுக்கு மட்டுமல்ல, நீங்கள் கேட்டது போல வளர்ந்து வரும் நாடுகளுக்கு மட்டுமல்ல, இது நிச்சயமாக வளர்ந்த அல்லது பொருளாதார அபிவிருத்தி அடைந்த அல்லது உலகில் முதலாய நாடுகள் என்று கூறுபவர்களுக்கான ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. ஆமாம். அடுத்ததாக கூறுங்கள், இலங்கை கூட வந்து இவ்வாறான ஒரு நிலையில் தானே இருக்கின்றது. அதனை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம்? மேலும் இலங்கையில் கூட இந்த சர்வதேச நாணய நிதியமும் மற்றும் உலக வங்கிகள் தானே வந்து கடன்கள் தொடர்பான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருகின்றன. இது பற்றி கூறுங்கள். ஆமாம், இலங்கை இருக்கின்ற நிலைமை என்பது நிச்சயமாக இலங்கை அதாவது வந்து டிஃபால்ட் என்கின்ற தன்னால் இயலாத நிலைக்கு சென்ற பொழுது கை கொடுத்து தூக்கிவிட்ட தரப்புகளாக இந்தியா மற்றும் சீனா மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியன இருக்கின்றன. அவர்களுடைய நிலைமை என்பது இந்த பொருளாதாரம் இவ்வாறு மற்ற நாடுகளில் பாதிக்கப்படும் பொழுது இன்னும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் இலங்கையின் முக்கியமான வருமானங்களில் ஒன்று உல்லாச பயணத்துறை. உல்லாச பயணத்துறையை நம்பித்தான் அவர்களுடைய வருமானங்கள் பலவும் தங்கியிருக்கின்றன. உல்லாச பயணத்துறை என்பது சாதாரண விடயம் அல்ல. அது சார்ந்த ஹோட்டல்கள், வணிகம் மற்றும் உணவு விடுதிகள் மற்றும் நகரங்களுக்கு அவ்வாறான உல்லாச பயணிகள் செல்லும் பொழுது அங்கே அவர்கள் செலவழிக்கின்ற பணம், அதே போல இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து அங்கே செல்பவர்கள் கூட அங்கே செலவழிக்கின்ற பணங்கள் எல்லாம் அங்கே தேவைக்குரிய ஒரு தேவையாக இருக்கின்றது. இவ்வாறு மேற்குலகில் பொருளாதார முடக்கல்ல ஏற்படும் பொழுது என்ன நடக்கும் என்றால் வெளியேற்றங்கள் ஏற்படும். பொருட்களின் வெளியேற்றங்கள் என்ன ஏற்படும் பொழுது அந்த விலை கொடுத்து இலங்கையால் பொருட்களை வாங்க முடியுமா என்பது ஒரு பல மில்லியன் டாலர் கேள்வியாக மாறிவிடும். அவ்வாறான நிலையில் இலங்கை தாக்கு பிடிக்க முடியுமா, அல்லது அவர்கள் உள்ளூர் உற்பத்திகளையும் அல்லது குறைந்த விலை உள்ள சந்தைகளையும் நாடி செல்ல வேண்டி வரும். ஐரோப்பாவில் வாங்க வேண்டிய அந்த பொருட்களை எல்லாம் சில வேளை சீனா போன்ற இடத்திலோ அல்லது ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தோ இறக்குமதி செய்ய வேண்டிய தேவைகள் எல்லாம் ஏற்படும். ஆனால் அவ்வாறான ஒரு நிலை ஏற்படாமல் கட்டுப்படுத்த வேண்டியதற்கான முக்கிய காரணியாக இருப்பது இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், போர்கள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த போர்கள் நிறுத்தப்பட்டால் நிச்சயமாக பொருளாதாரம் என்பது திரும்ப உயர்ச்சி பெறும். எனவே இந்த போர் மூலம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இப்பொழுது நடைபெறுகின்ற போர், அதாவது வந்து உக்ரைன் ரஷ்யா போரோ அல்லது இஸ்ரேல் காசா போரோ, அதில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் முக்கியமானது ஒன்றாக இலங்கையும் இருக்கின்றது என்பதுதான் அங்கே உள்ள விடயம். இலங்கைக்கான போக்குவரத்துகளோ அல்லது இலங்கைக்குரிய பொருட்களின் விலை உயர்வுகள் என்பன அவர்களுக்கு பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. எனவே நிச்சயமாக இந்த இலங்கை இவ்வாறான ஒரு நிலைக்கு ஏற்கனவே சென்று அதிலிருந்து மீளந்து வருகின்ற பொழுது உலக பரப்பில் ஏற்படுத்தப்படுகின்ற இவ்வாறான இந்த செயற்கை போர்கள் அல்லது திட்டமிட்ட அதாவது உண்மைக்கு புறமான போர்கள் போன்றவை எல்லாம் பல விபரீதங்களை ஏற்படுத்தும் என்பதைத்தான் இப்பொழுது உலக வங்கியும் மற்றும் இந்த சர்வதேச நாணய நிதியமும் தெரிவிக்கின்றன. அதில் குறிப்பாக உலகளாவிய ரீதியில் அமெரிக்காவின் வீழ்ச்சி மற்றும் அமெரிக்கா, இத்தாலி, சீனா மற்றும் இங்கிலாந்து, இந்த 4 நாடுகளும் இவ்வாறான ஒரு பெரிய பாதிப்பு நிலையில் இருக்கின்றன என்பதை அது கோடிட்டு காட்டியுள்ளது. எனவே அதற்குரிய நடவடிக்கைகளை இந்த நாடுகள் முனைப்பாக எடுத்து அதிலிருந்து முழுமையாக அவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு செல்லாமல் சிறிது தன்னும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்களாக இருந்தால் உலக போக்கில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். ஆனால் இவ்வாறுதான் ஒவ்வொரு முறையும் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நூற்றாண்டிலும் நாங்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு போர்கள் தொடங்குவதும் அதன் பின்னர் பொருளாதார நெருக்கடி வருவதும் அதன் பின்னர் மக்கள் வறுமையை நிலைநாடுவதும் மீண்டும் மீளெழுவதும் மீண்டும் அதே போன்று செல்வது போன்று இந்த முறை எவ்வாறு நடைபெறுவது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பேரிடியாக அமையும். நன்றி சுரேஷ் தர்மா. அந்த தகவலுக்கு அது வந்து நிகழ்ச்சியின் இறுதி கேள்வியாக அமைந்திருந்தது. இன்றைய தினமும் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
நன்றி அபி, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.